இல்ல 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 பேசணுமா அதை அங்க பேசிட்டேன். தனிப்பட்ட முறையில் நான் கேப்டன் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு நேசித்தவன். என் மேல அவருக்கு தனிப்பட்ட பிரியம் எப்போதும். அதுல அவசி படத்திற்கு நான் தான் உரையாடல் எழுதினேன். அதுல அப்ப அவர் மேல இருந்த அதீத பிரியத்தினாலதான் நான் அந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும் தவசி வார்த்தை மாற மாட்டாருன்னு அந்த வசனத்தை நான் எழுதினேன். புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்கு, அந்த பூவதி அடிச்சு பொழைச்சவன் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதினதும் நான் தான். இப்ப அண்ணன் நாசர் கேப்டன் அவர்கள்ட்ட தவசி நீ என்ன வேணும்னே அவமானப்படுத்துற அப்படின்னு, நீ வேணாம் தாண்டா அவமானப்படுத்துறேங்கிறதெல்லாம் அதை உரையாடலாம் என்னை ரொம்ப பாராட்டி ரசிப்பாங்க. அது எங்களுக்குள்ள ஒரு எல்லாம் கடந்த அன்பும் பாசப்பிணைக்கும் இருந்தது. அது நாங்க ஒரே மண்ணின் மக்களாக இருந்தது கூட இருக்கு. தொடர்ந்து இங்க இல்ல பல இடங்கள்ல சிலாகித்து பேசிருக்கீங்க. சினிமால பல இடங்கள்ல அது பாட்டை குறிப்பிட்டு பாடுவீங்க. பாட்டு இல்ல நீங்க அந்த பாட்டு வரி எல்லாருக்கும் அமைஞ்சிருது. இப்ப நீங்க ஒருத்தருக்கு எழுதுனா மிகையா தெரியும். இப்ப ரொம்ப நம்ம சொல்லுங்க ரொம்ப ஓவரா இருக்கு. அவருக்கு எது எழுதுனாலும் பொருந்தும். நீங்க ஒரு படத்துல ஒரு பாட்டு மன்னவர் நடந்து வந்தா மணி அவர் நடந்து வரும்போது அது யாரும் மறுக்க முடியாது. இப்ப அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே போல மனம் படைச்ச அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர். அவருக்கு என்ன பாத்தீங்கன்னா ஆளு ஜாண்டிக்கா கம்பீரமா இருப்பாரு, வெளிய உருவம் பெருசா இருக்கும், உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர். அவர் பழைய பாத்தீங்கன்னா ரொம்ப வெகுளியான மனிதன். கடுமையான உழைப்பால எந்த பின்புலம் இல்லாம அந்த உயரத்துக்கு வந்தவர். அவருடைய பண்பை ஆக சிறந்த குணத்தை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அதாவது அடுத்தவன் நிறைய பேசிப்போம். நான் ஒரு பக்கத்து வீடு, நாங்கள் ரொம்ப அடிக்கடி சந்திக்கும் போது சும்மா ரொம்ப என்னை பேச விட்டு ரசிப்பார். நான் பேசுறது இப்போ அதில் எங்கள் ரெண்டு யாரதான் அவங்க கண்டிருக்கிறாங்க. நீங்க எப்பவுமே வாழும்போது அந்த மகனுடைய அருமை யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு சான்றுகளை நான் வரலாறு முழுக்க சொல்லலாம். பாரதி உயிரோடு இருக்கும்போது பைத்தியக்காரன், செத்த பின்ன மகாகவி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கேப்டனுக்கு நீங்களோ நானோ பாராட்ட நடத்தணும்னு இல்லை. எங்கிருந்தோ கண்ணுக்கு தெரியாத தொலை தூரத்துல இருந்து இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி பயணத்தில் நிக்கிறாங்கன்னா இதை விட உலகத்தில் அவருக்கு சிறந்த பாராட்டை நீங்கள் வழங்கிட முடியாது. அவரை நீங்க தண்ணீரால குழுவாட்டி அவர் இறுதி பயணத்தை தொடங்க முடியாது. மக்கள் தங்கள் கண்ணீரால அவர் உடலை கழுவி அனுப்பி வைக்கிறாங்க. அதுதான் அவருக்கு கிடைச்சிருக்க ஆக சிறந்த பாராட்டு. அவர் இந்த மண்ணை ஆளாம போயிருக்கலாம், மக்களின் மனதை நிரந்தரமா ஆண்டு கொண்டிருப்பார்கள். நன்றி. அன்புடன் கேப்டன் என்று அழைக்கப்படக்கூடிய அன்பிற்கினிய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தது மிகவும் வேதனையும் துயரத்தையும் தரக்கூடிய நிகழ்வாக அமைந்துள்ளது. அவர் நேற்று நம்மை விட்டு பிரிந்த பிறகு சென்னை மக்கள் வெள்ளத்தால் திளைத்துக் கொண்டிருக்கின்றது, திணறிக் கொண்டிருக்கின்றது. வாழும் காலத்திலே மக்களுக்கு சிறந்த முறையில சேவைகளை ஆற்றியதற்கு அத்தாட்சியாக இன்று லட்சக்கணக்கான மக்கள் அவரை இறுதியாக பார்ப்பதற்காக அலையலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறந்த தலைவர் தன்னை போன்று மற்றவர்களையும் தூக்கி மேலே கொண்டு வருவார். அதே போல திரைப்பட துறையில திரைப்பட பயிலகத்தில் படித்து வந்தவர்களை எல்லாம் இயக்குநர்களாக மேலே தூக்கியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்.
கட்சி ஆரம்பித்த சில ஆண்டுகளுக்குள்ளாகவே சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு 2011 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏற்றம் பெற்றது ஒரு சிறப்பான ஒரு சாதனையாக இருக்கின்றது. அவருடன் சேர்ந்து சட்டமன்றத்தில் அந்த காலத்தில் பணியாற்றிய நினைவலைகள் என்னுடைய மனங்களிலே வந்து கொண்டு செல்கிறது. சபாநாயகர் அலுவலகத்தில் பல்வேறு குழுக்களுடைய கூட்டத்தில் அவருடன் பங்கு கொண்டிருக்கின்றேன். மிகுந்த தன்னடக்கத்துடன் அனைவருடைய கருத்தையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் அடைந்தவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அமைந்தார். டிசம்பர் 6, 1992 பாபரி பள்ளிவாசல் இடித்த போது அதை மிகப்பெரிய அளவிலே கண்டனம் செய்தவர் மட்டுமல்ல, இடிக்கப்பட்ட இடத்திலே மீண்டும் பள்ளிவாசல் எழுப்பப்பட வேண்டும் என்று வெளிப்படையாகவே அறிவித்தவர் கேப்டன் விஜயகாந்த் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாடு ஒரு சிறந்த நடிகரை மட்டுமல்ல, ஒரு சிறந்த மனிதநேய பண்பாடுகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தலைவரை இழந்துவிட்டது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இழந்து வாழக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் உறவினர்களுக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளேன். தமிழ் பேசுகிற மக்கள் வாழ்கிற காலம் வரை இருக்கும். காரணம், அவர் ஒரு மனிதாபிமானி, இரக்க குணம் கொண்டவர்கள். யாருக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் செய்யக்கூடிய குணம் படைத்தவர். தமிழகத்தில் அவர் ஏற்றுக்கொண்ட துறைகள் 2. ஒன்று சினிமா துறை, மற்றொன்று அரசியல். சினிமா துறையில் மிகப்பெரிய ஆளுமையில் இருந்த நேரத்தில் மிக கடின உழைப்பால் உள்ளே வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த நடிகராக தன்னை நிரூபித்து காட்டியவர். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவரை தன் குடும்ப உறுப்பினராக பாவிக்கின்ற அளவுக்கு அவர் நடிப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கட்சி துவங்கிய குறுகிய காலத்தில் மிக அருமையாக ரசிகர் மூலமாகவும் தொண்டர்களை வளர்த்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக விளங்க செய்தவர். அவருக்கு உடல்நலம் நன்றாக இருந்திருந்தால் நாம் இன்னும் ஒரு முதல்வரை பார்த்திருப்போம். அது நமக்கு கிடைக்காதது நாம் செய்த மிகப்பெரிய ஒரு பாவச் செயலாகும். அதே போல 2014 கேப்டன் கட்சியும் இந்திய ஜனநாயக கட்சியும் ஒரே அணியில் இருந்து போட்டியிட்டது. போட்டியிட்ட அந்த நேரத்தில் நான் பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிட்டேன். தோழமை கட்சி என்ற அடிப்படையில் என்னோடு தொடர்ந்து பயணம் செய்து பிரச்சாரம் செய்தார். பிரச்சாரம் செய்கிற அந்த நேரங்களில் எல்லாம் ஏதோ தானே நிற்பது போன்ற அந்த உணர்வோடு, வேகத்தோடு, உத்வேகத்தோடு அண்ணனை வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று திரும்ப திரும்ப மக்களிடம் வேண்டிக் கொண்டார். அது மட்டுமல்ல, தேர்தல் முடிந்து அடுத்து 2014 மைய அரசு மோடி அரசு ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை பெற்ற பிறகு தோழமை கட்சிகளெல்லாம் அழைக்கப்பட்டோம். அந்த நேரத்தில் நானும் கேப்டன் அவர்களும் மற்ற தோழமை கட்சி நண்பர்களும் அங்கே டெல்லிக்கு சென்று மோடி அவர்களை நேரடியாக பார்த்து தோழமை கட்சியை பற்றி விசாரித்து நன்றி கூறினார். சிறப்பாக செயல்படும்படி கூறினார். அந்த நேரத்தில்
மோடி அவர்கள் அவரை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செயலாகும். அந்த அளவுக்கு மோடி அவர்கள் கேப்டன் அவர்கள் மீது அளவற்ற மற்றும் பாசம் கொண்டிருந்தார். ஒருவன் மறைகிற காலத்தில் தான் அவன் எத்தகையவன் என்று உலக அறியும். இன்றைக்கு இதுவரை தமிழ்நாடு கண்டிருந்தாத அளவுக்கு மக்கள் சாரையாக வந்து கூட்டமாக வந்து ரசிகர்களும் தொண்டர்களும் ஏனைய கட்சி உறுப்பினர்களும் தலைவர்களும் இன்னைக்கு வந்து மரியாதை செலுத்துகிறார் என்றால் இவர் எல்லோருக்கும் நண்பனாக உற்ற நண்பனாக இருந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அத்தகைய பெருமைக்குரிய விஜயகாந்த் அவர்களோடு இல்லாமல் இருப்பது வருத்தப்படக்கூடிய ஒன்றாகும். வாழ வேண்டிய வயதில் இன்னும் வாழ வயது இருக்கிறது என்றாலும் கூட மறைந்து விட்டார். மறைந்த இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் உறவினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு அவருக்கு இறைவன் அமைதியை கொடுத்து அவருக்கு பெயரும் புகழும் வென்றும் தொடர வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் என்று கூறி இருக்கிறேன். நன்றி. இன்னைக்கு அதாவது ரொம்ப உலகத்துக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இறுக்கமான கனத்த இதயத்தோட கேப்டன் அவர்களுடைய மறைவிற்கு நாங்கள்லாம் சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய சங்கத்தின் சார்பாக எல்லாருமே வந்திருக்கிறோம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் சின்னத்திரை பெரிய திரையெல்லாம் சின்ன நடிகர்கள் பெரிய நடிகர்கள் அப்படிலாம் எந்த பாகுபாடுமே அவர் பார்க்க மாட்டார். அவருடைய கேப்டன் டிவி துவக்கத்தின் போது சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு அழைப்பு கொடுத்திருந்தாரு. அப்போ நாங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்திலிருந்து போயிருந்தோம். அப்போ அவர் கொடுத்த வரவேற்பும் அந்த மரியாதையும் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. இன்னைக்கு அவருடைய மறைவு எல்லாராலையும், அதாவது இது வந்து கலை உலகிற்கு மட்டும் இல்ல, அரசியல் உலகிற்கு மட்டுமல்ல, இது வந்து தமிழ்நாட்டில் வாழ்கின்ற, அதாவது உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் அவருடைய இழப்பு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஏன்னா எல்லாரையும் சமமாக பார்த்த ஒரு சமத்துவ நாயகர். ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு பார்க்க மாட்டார். எல்லார்கிட்டையும் அன்பா பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனித நேயம் படைத்தவர், ஏழை பொங்காளர். எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு ஷூட்டிங் போனாலும் அங்க இருக்கின்ற மக்களை சந்திச்சு அவங்ககிட்ட பேசக்கூடிய அந்த அன்பு, அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவி, அதை என்னாலும் நம்மளாம் மறக்கவே முடியாது. அவருடைய தலைமையில ஒரு முறை நாங்க நெய்வேலியில இந்த கரண்ட் பிரச்சனைக்கு எல்லாரும் போயிருந்தோம். சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் சார்பில் அவர் எங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தார். அந்த நிகழ்வின் போது அவருடைய பெரிய திரை சின்ன திரை எல்லாம் ஒன்னாதான் போயிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் அவர் இறங்கி வந்து எங்களை சாப்பிட்டீங்களா, என்ன வேணும், என்ன உதவி வேணும் அப்படின்னு அந்த ஊர்வலத்தை அவர் ஒரு சிங்கம் மாதிரி அந்த ஜீப்ல நின்று எல்லாரையும் வழி நடத்தி சென்றதை வாழ்நாள்ல தமிழ் திரையுலகங்கள்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே மறக்க முடியாது. காருக்குள்ள அவர் உட்கார மாட்டார், கீழே இறங்கி வந்துடுவார். சென்னையிலேருந்து நாங்கள் நெய்வேலி போய் சேர்ற வரைக்கும் இறங்கி வந்து அத்தனை கலைஞர்களையும் தனித்தனியாக விசாரிப்பார், என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும். அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிற சிங்கத்தை நம்ம இழந்துட்டோம். அதுதான் சொல்ல முடியும். மாபெரும் மனித நேயமிக்க தலைவன். உலகத்துல எத்தனையோ பேர் பிறப்பு வந்து வெறும் சம்பவம் தான். ஆனால் இவருடைய பிறப்பு இன்னைக்கு ஒரு சரித்திரமாயிருக்கு. சரித்திரமான தலைவர், சரித்திரமிக்க தலைவர். அவர் மறைஞ்சாலும் இந்த காலம், இந்த உலகம், இந்த வானம், இந்த பூமி உள்ளவரை அவருடைய புகழ் நிலைத்திருக்கும். அவருடைய செய்த அந்த சேவைகள் மறக்க முடியாது, அவர் செய்த உதவிகள் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட கேப்டனுக்கு, மறைந்தும் மறையாலும் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கேப்டனுக்கு
எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய சார்பில் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். எங்கள் சங்கம் எப்போ பார்த்தாலும் கேப்டனை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். அவர் செய்த உதவிகளை நாங்கள் மறக்காமல் சொல்லிக்கிட்டே இருப்போம். முதல்ல தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு பெரிய விழாவின் போது அவர் தான் மேடையில இருந்து முதல் கார்டு வழங்கி சின்னத்திரை நடிகர் சங்கத்தை வாழ்த்தினாரு. அந்த மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் மனித நேயமிக்க தலைவணங்குறோம். எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்துகிறோம்.